லா 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 லா. காதோடு தான் நான் பேசுவேன். ஆ எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் செகண்ட் மேரேஜ் மேடம். சரி எங்க 2 பேத்துக்குள்ள அவங்களுக்கு 2 பசங்க, 2 பெண் பிள்ளைங்க. சரி. நான் தான் இப்ப பாத்துக்கிட்டு இருக்கேன் 2 பேர். நாங்க ஃபேமிலியா இங்க சென்னையில இருக்கிறோம். உங்களுக்கு குழந்தைங்க கிடையாதா? இல்ல எனக்கு குழந்தைங்க கிடையாது. ம். எங்க 2 பேத்துக்குள்ளே வீட்ல பிள்ளைங்கள வச்சு அப்புறம் ஃபேமிலி வச்சு அடிக்கடி சண்டை வருது. இப்போ உங்களுக்கு திருமணமாகி எத்தனை வருஷம் ஆச்சு? இப்ப 3 வருஷம் ஆச்சுங்கம்மா. ஓகே, உங்க வயசு என்ன, அவர் வயசு என்ன? என் வயசு 31, அவங்களுக்கு 43. ஓகே. இப்போ உங்களுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சா? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க முதல்ல. இறந்துட்டாங்க. ஸோ எத்தனை வருஷம் உங்கள் கணவரோட வாழ்ந்தீங்க நீங்கள்? நான் ஒரு 6-7 வருஷம் ஓகே. வாழ்ந்துட்டேன். அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் தனியாக இருந்தீங்க? 2 வருஷம். 2 வருஷம். சரி, இது வந்து அரேஞ்ச்டு மேரேஜா? ஆமா, அரேஞ்ச் மேரேஜ். உங்கள் இப்போ நீங்கள் மேரேஜ் பண்ணியிருக்கீங்கல்ல, அவருக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ் என்னாச்சு? அவங்க ஒய்ஃப் இறந்துட்டாங்க. அவங்களுக்கும் இறந்துட்டாங்க. நாளா இறந்துட்டாங்க. ஸோ அவர் எத்தனை நாள் தனியாக இருந்தார்? அவங்க 1.5 வருஷம் தனியா இருந்திருக்காங்க. சரி சரி. ஸோ இப்போ நீங்கள் 2 பேரும் வந்து திருமணம் பண்ணிக்கணும்னு பேசும்பொழுது என்ன மாதிரி அவர் வந்து ஃபஸ்ட்டு பேசினார்? அவங்க வந்து பிள்ளைங்களை பாத்துக்கிடணும், எனக்கு அதுக்கு மட்டும்தான் முக்கியமா அப்படின்னாங்க. அப்போ நீங்கள் ஏன் அதை பண்ணிக்கிட்டீங்க? அப்போ பிள்ளைகளை பார்த்துக்கிறதுக்கு தான் வேணும்னாக்கா ஆயாம்மா போட்டே பார்த்துக்கலாமே. இப்போ உங்களுக்கு வந்து உங்களுக்கு குழந்தை வேணுங்கிற ஆசையெல்லாம் இருக்கா இல்லையா? இருக்கு. நான் அப்போ நீங்கள் அதை வெளிப்படையாக பேசினீங்களா? இல்லைங்க, எனக்கு நான் திருமணம் பண்ணிட்டேனாக்கா எனக்குன்னு ஒரு குழந்தை வேணும். எனக்கு வந்து லைஃப்ல குழந்தை பார்த்ததுல இல்ல. அதையும் நான் சொல்லி எனக்கு குழந்தை இருந்தாலும் ஏத்துக்கிடணும், இல்லாட்டாலும் ஏத்துக்கிடணும் அப்படின்னு மாதிரி நான் வந்தோன்னே எனக்கும் ஹாஸ்பிட்டல்ல பார்க்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். ஏன் ஹாஸ்பிட்டலில் பார்க்கணும்? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? பார்த்தோம். ஆனா எதுவுமே இல்ல. நல்லாதான் இருக்குன்னு ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் குடுக்குறாங்க. ஆனா 1 மாசம் கூட எனக்கு அப்படி தங்கல. இல்லை, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜில் உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் குழந்தை வரலல்ல ஒரு 6 வருஷம்? ஆமா, குழந்தை இல்ல. அப்போ நீங்கள் போய் எப்பவுமே விசாரிக்கலையா ஏன் குழந்தை வரலன்னு சொல்லிட்டு டாக்டர்? போய் அங்கேயும் போய் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தோம். எல்லா ஹாஸ்பிட்டல்ல பார்த்ததுக்கும் நல்லா இருக்கு, கருமுட்டை மட்டும் வளர்ச்சி இல்ல, அது டேப்லெட் கொடுத்து இது பண்ணாங்க. அப்படி இருந்துமே நல்லா இருக்குன்னு தான் சொல்றாங்களே தவிர ஆனா எனக்கு தங்கவே இல்ல. சரி, அப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு சிக்கல் இருக்கலாம். சரி, ஓகே. இப்போ இப்போ உங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. இப்போ எதை வச்சு உங்களுக்கு சண்டை வருது உங்களுக்கும் வீட்டுக்காருக்கும்? அவங்க எதுனாலுமே இன்னும் அவங்க சிஸ்டர்ஸ் பேச்சுதான் கொஞ்சம் அதிகமா கேட்பாங்க. நான் சொல்றதை விட அவங்க சொல்றது. நானும் ஒரு விஷயம் கரெக்டா சொல்லியிருப்பேன். நான் சொன்னதுக்கு அப்புறம் அவங்களுமே அந்த விஷயத்த கரெக்டா சொன்னாங்கன்னா அவங்க சொன்னதுக்கு அப்புறம் கேட்பாங்க. நான் சொல்லும் போது கேட்க மாட்டாங்க. அந்த விஷயத்த நான் அதுக்கு முன்ன கூட அவங்ககிட்ட இதை இப்படி செய்வோம்ப்பா, இப்படி செய்வோங்க அப்படின்னு சொல்லுவேன். சரி சொல்லிட்டு அவங்க வீட்டுல போனதுக்கு அப்புறம் அவங்களும் அதே விஷயத்த தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா அதே இதை அவங்க சொன்னதுக்கு அப்புறம் கேட்பாங்க. நான் சொல்லும் போது கேட்க மாட்டாங்க. அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குமா இல்லை சின்ன விஷயமா? ஒரு எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்ல முடியுமா? எக்ஸாம்பிள்னா இப்ப வீட்டுல ஒரு பாப்பா பெரிய பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணிட்டா. அது விஷயமா நான் ஒண்ணு சொன்னேன், இப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம்ட்டு அதே தான் அவங்க வீட்டுல சொன்னதுக்கு அப்புறமும் கேட்பாங்க. சின்ன சின்ன விஷயங்கள் 1-2 மாரி சும்மா நான் வீட்டுல வேலை செய்யணும் சந்தோஷம். இப்போ நீங்க வந்து பாப்பா ஏஜ் அட்டன் பண்ணோன்னே இப்படிலாம் ஃபங்க்ஷன் வைக்கலாம் அப்படின்னு சொன்னபோது உங்ககிட்ட முடியாதுன்னு சொன்னாரா இல்லை யோசிக்கிறேன்னு சொன்னாரா? இல்ல பாக்குறேன் அப்படின்னு. இல்ல பாக்குறேன்னு சொல்லியிருக்காருல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் இன்னும் 2-3 பேரை கேட்கலாம், கேட்டுட்டு நம்ம செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டு அவர் போய் கேட்டிருப்பாரு. கேட்டவுடனே ஆமாம் இப்படி தான் செய்யணும்னு அவங்கெல்லாம் கூட சொந்தக்காரங்க சொன்னோடனே சரி ஓகே இது முறை தான் போல இருக்குது, இது செய்யணும் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு சரின்னு ஒத்துக்கிட்டு இருப்பாரு. இப்போ அதில் வந்து நீங்கள் போட்டி போடுற அளவுக்கு இப்போ உங்களை வந்து தரக்குறைவாக அவர் ட்ரீட் பண்ணாமல் எனக்கு தெரியல. அதுல வந்து இது பண்ற மணிக்கு தெரியல. ஆனா ஒரு 1-2 வேலைகளை ரொம்ப ஸ்லோவா செய்வாங்க. நான் சொன்னா இந்த போட்டோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் போட்டோலாம் வீட்டுல பிள்ளைங்க இருக்கும்போது மாட்டி வச்சிருந்தாங்க. நான் இதெல்லாம் எடுத்துருங்கப்பா, பிள்ளைங்க வந்தா. சின்ன பொண்ணுக்கு ரொம்ப விவரம் தெரியாது, பெரிய பொண்ணுக்கு மட்டும்தான் கொஞ்சம் நல்லா விவரம் தெரியும். அந்த போட்டோலாம் எடுத்துருங்கப்பான்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் சொன்னப்ப எடுத்துக்கலாம். அப்புறம் பிள்ளைங்க போய் அங்க போய் சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் எடுக்கிறாங்க. இந்த மணிக்கு பிள்ளைங்க போய் என்ன சொன்னாங்க? அம்மா போட்டோ வேணாம் எடுத்துருங்கன்னு சொன்னாங்களா? அதாவது அந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அவங்க ஃபேமிலியா இருந்த போட்டோ ஒண்ணு நான் வரும்போது வச்சிருந்தாங்க. அந்த போட்டோ எடுத்துருங்கப்பா அப்படி இப்படின்னு நான் சொன்னேன். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அது இல்ல இருக்கட்டும்னாங்க. அது அப்ப இடையில பிள்ளைங்க ஒரு ஊர்ல இருந்து வந்தப்ப அந்த போட்டோவை பார்த்துட்டு இது யாரு, இவங்க வேற மணிக்கு இருக்காங்க, அவங்க வேற மணிக்கு இருக்காங்க. சின்ன பொண்ணு கேட்டா. அந்த பொண்ணுக்கு விவரம் தெரியாது இன்னும் அந்த அளவு, அந்த அவங்க அம்மா பத்தின விவரமே அந்த அளவு தெரியாது.
நான் அதனால அந்த போட்டோ எடுத்துங்கன்னு இல்ல இருக்கட்டும். ஆனா அதே ஊர்ல அவங்க சிஸ்டர் சொன்னதுக்கு அப்புறம் அந்த போட்டோவெல்லாம் எடுக்கிறாங்க. இந்த மணிக்கு சின்ன சின்ன விஷயங்கள் முதற்கொண்டு எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்துல கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் கொஞ்சம் ஓவர் சென்சிட்டிவாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு ஃபோட்டோ வந்து மாட்டி வைக்கிறதுனால ஒருத்தர் வந்து தவறுன்னு கிடையாது. அவருக்கு வந்து அவர் வாழ்ந்த வாழ்க்கை வந்து நிஜமான வாழ்க்கை இல்லையா, ஒரு மனிதரோடு வாழ்ந்திருக்காங்க. ஸோ அந்த நினைவுகள் அது வந்து ஃபோட்டோ இருந்ததுன்னா அதனால என்ன உங்களுக்கு பாதுகாப்பின்மைன்னு எனக்கு தெரியல. அப்படியே உங்கள் குழந்தைங்க வளர்ந்தா கூட அவங்க ஃப்யூச்சரில் தெரிஞ்சுக்காம போகிறாங்க. நீங்கள் சித்திங்கிறத வந்து அவங்க தெரிய தான் தெரிஞ்சுக்குவாங்க. அதனால் ஒன்றும் இலக்காரம் கிடையாது. இன்னும் கேட்டாக்கா அவங்க அம்மா இருந்தாங்க, அவங்க வந்து இந்த மாதிரி நோய்வாய்ப்பட்டாங்க, போயிட்டாங்க. அம்மாவுக்கு வந்து மரியாதை, அம்மாவோட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கணும், அம்மாவுக்கு பூ வை, அம்மாவுக்கு பொட்டு வைன்னு சொன்னீங்கன்னா உங்கள் மேலே இன்னும் அன்பு நிறைய வரும் அந்த பிள்ளைங்களுக்கு. அது ஒன்றும் தவறு இல்லையே. ஏன்னா அந்த அந்த குழந்தைகளோட பெத்த அம்மா அவங்க தானேம்மா. அது ஃபோட்டோ இருக்கிறதுனால ஒன்றும் தவறு இல்லையா. அதை நீங்கள் எதுக்கு பாதுகாப்பின்மையாக எடுத்துக்கிறீங்க எனக்கு புரியல. இல்ல இப்போதைக்கு வேண்டாம், பின்னாடி விவரம் தெரிகிறப்ப இல்லை சொல்கிறேன். அது வந்து இருந்தாலும் தப்பு இல்லை, இல்லாட்டினாலும் தப்பு இல்லை, அது தெரிந்தாலும் தப்பு இல்லை. இப்போ கூட வந்து பிள்ளைங்க கேட்டுச்சுன்னா அதுக்கு புரிந்த விதத்தில், இப்போ பெரிய குழந்தை 11 வயசு குழந்தைன்ற போது அந்த குழந்தைக்கு சொல்லலாம், அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாத போச்சு, இருந்தாலும் அம்மா வந்து சாமிக்கிட்ட போயிட்டாங்க, அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் உனக்கு இருக்குது, டெய்லி நீ வந்து அம்மா கிட்ட ஒரு 2 நிமிஷம் நின்று நீ வந்து ப்ரே பண்ணிக்கோ, பூ வை, ஊதுவத்தி வை அப்படின்னு சொல்லி நீங்கள் ட்ரெயின் பண்ணலாம். அது தவறு கிடையாது. அது வந்து எந்த விதத்துலையும் தவறே கிடையாது, நல்ல விஷயம் அது. சரிங்க மேம். சரியா? அப்புறம் அடுத்தது வந்து உங்கள் கணவருக்கு வந்து ஏற்கனவே வந்து ஒரு பயம் இருக்கும். ஏன்னா சமூகத்தில் வந்து பல பேர் சொல்லி வச்சுருப்பாங்க, மாற்றான் தாய் கொடுமை பண்ணுவாங்க, பிள்ளைங்களை அப்படி பண்ணுவாங்க, எப்படி பண்ணுவாங்க, தலைக்கு மேலே ஏறிடுவாங்க, அப்படி இப்படின்னு பயமூர்த்தி வச்சுருக்கு இந்த சமூகம். அதனால் வந்து பாவம் உங்கள் கணவருக்கும் கொஞ்சம் பயப்படுவாராக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும், அந்த அந்த அவரோட பாதுகாப்பின்மையை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து அவரோட மனசில் இடம் பிடிக்கிறதுக்கு நீங்கள் முடிவு பண்ணணும். நீங்கள் சண்டை போட்டுகிட்டே இருக்கக்கூடாது. நீங்கள் சண்டை போட்டுகிட்டே இருக்கக்கூடாது, எல்லாத்துலேயும் வந்து உங்களை ஒதுக்கி வைக்கிற மாதிரி நீங்கள் நினைக்கக்கூடாது, அப்படிலாம் கிடையாது. சரியா? ஸோ இந்த குழந்தைகள் வந்து நல்லா வளர்க்கணும், நம்ம குழந்தைங்க மாதிரி நம்ம வளர்க்கணும், நல்ல வாழ்க்கை தான் கிடச்சிருக்கு நம்மளுக்கு, கடவுளாக பார்த்து நம்மளுக்கு 2 குழந்தையும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு குழந்தை வந்தால் வரட்டும், வராட்டி போட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கடவுள்கிட்ட விட்டுடுங்க. விட்டுட்டு நீங்கள் அதை பற்றிலாம் யோசிக்காத, நீங்கள் வந்து அழகாக நீங்கள் கொடுத்துணும் நடத்தினீங்கன்னா, நல்லா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வேலைக்கும் யோசித்து நல்லா சமைக்கிறது, அதுக்கெல்லாம் ஒன்றும் பண கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லைல்ல? இல்லை பண கஷ்டம்லாம் இல்லை. ஓகே, சொல்லுங்க, பண கஷ்டம் எதுவும் இருக்கா உங்களுக்கு? இல்ல பண கஷ்டம்லாம் அந்த அளவுலாம் எதுவும் இல்லை, சின்ன சின்ன கஷ்டம் தான், அது சமாளிச்சுக்கிற அளவுக்கு கஷ்டம். அப்போ நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு குடும்ப வேலைகளை நல்லா ரசித்து செய்யலாம். ஒவ்வொரு பண்டிகையும் நல்லா ரசித்து அந்த ட்ரெடிஷனோட எப்படி கொண்டாடணுமோ, இப்போ ஒவ்வொரு சாதிக்கு ஒவ்வொரு பிளேஸ்க்கு ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரெடிஷன்ஸ் இருக்கும்ல. ஸோ அதையெல்லாம் விட்டு கொடுக்காத, அதெல்லாம் அழகாக வந்து ரசித்து செய்து, அப்புறம் வந்து நல்ல பலகாரங்கள்லாம் செஞ்சு, ஒரு வீட்டில் வந்து ஒரு அம்மா வந்து குழந்தைகள் மனசுலையும் கணவர் மனசுலையும் இடம் பிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு டூல் வந்து சாப்பாடு. நல்ல அழகாக ரசனையாக பசங்களுக்கு என்ன பிடிக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கும் நீங்களும் அதை நல்லா என்ஜாய் பண்ணலாம். இப்போ தான் எல்லாம் வாட்ஸ்அப் வந்துருச்சு, ஃபேஸ்புக் வந்துருச்சு, ஃபோட்டோ பிடிச்சி போடுறாங்க, 10 பேர் பாராட்டுறாங்க, உங்களுக்கு அது ஒரு ஜாலியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் வாழ்க்கையை வந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் ரசித்து ஒவ்வொரு வேலையும் ரசித்து நீங்கள் வந்து வாழ்ந்தீங்கன்னா, அப்போ வந்து உங்கள் கணவருக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மேலே பெரிய ஒரு அட்ராக்ஷன் வரும். ஏன்னா அவருக்கு எங்கேயாவது மனசில் ஒரு தொய்வு இருந்தால் கூட, ஆஹா நம்ம வாழ்க்கையை வாழணும், நம்மளுக்கு ஒரு அருமையாக மனைவி கிடச்சிருக்கா, எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கா பாரு, எவ்வளோ அன்பாக இருக்கா பாரு, நமக்காக எவ்வளோ பாண்டிங் ஏற்படும். புரிஞ்சுதா?